நைட் ஆஃப் சாம்பியன் ஆரம்பிக்கிறது ரியா சவுதி அரேபியான்றதை அந்த ட்ரோன் கேமராவில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேண்டி அட்டன் அந்த ஏரியாக்குள்ளே உள்ள வர்ற அதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கு வந்து நைட் ஆஃப் சாம்பியனுக்கு வர போகிறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ரி காமிக்கிறாங்க. வேட் பேரட் மைக்கேல் கோலா வந்து அவர் வந்து கமெண்ட்ரியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் தான் நடக்குது. அதுக்கு வந்து ரேண்டி அட்டன் வர்றாரு. ரேண்டி அட்டன் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ்லாம் சியர் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் வர்றாரு. ரேண்டி அட்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ரெண்டாவது முறையாக ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காரு ரேண்டி அட்டன். அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடந்துச்சு. ஆனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் சும்மா தரமாக செஞ்சுட்டாங்க. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. ஆனால் கோடி வந்து மாறி மாறி கட்டர் போட்டார். என்னதான் ரேண்டி அட்டனை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணி கட்டர் போட்டாலும் ரேண்டி அட்டன் அதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது ரேண்டி அட்டனால தான். ஏன்னா ரேண்டி அட்டன் விண்டேஜ் மூமெண்ட்டில் ரேண்டி அட்டனோட டிடிடி போடுவார். அது மட்டும் இல்லாமல் ரேண்டி அட்டன் வந்து கோடி கட்டரை வந்து பின் பண்ணும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி அட்டன் ஆர்கேஓ போடுறாரு தண்ணி எதிர்பார்க்காத நேரத்தில். அதுதான் ரேண்டி அட்டனோட ஸ்டைலே. அதை பயங்கரமாக கரெக்டாக பண்ணார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஃபிகர் 4 லாக் போடுவார். இந்த சப்மிஷன் மூலம் ரேண்டி அட்டன் அசால்ட்டாக வந்து எஸ்கேப் ஆகிடுவார். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்காக கொண்டு போனாங்க. ஆனால் ரேண்டி அட்டன் அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணார். அதுக்கப்புறம் டாப் ரோப்லேருந்து கோடி கட்டர் போட முயற்சி பண்ண ரேண்டி அட்டனுக்கு போட முயற்சி பண்ணார். உடனே அதை ஆர்கேஓ மாற்றி விட்டார். மாற்றி விட்டு பின் பண்ணி போவார். ரேண்டி அட்டனால கிக் அவுட் பண்ணிடுறாரு கோடி ரோட்ஸ். அதனால் ரேண்டி அட்டன் கடுப்பாய் ஸ்டீல் சேர் எடுத்துருவார். ரெஃப்ரி அதெல்லாம் எடுக்கக்கூடாது என்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னர் உள்ள அந்த ஸ்பான்சை கழட்டி விடுவார். கழட்டி விட்டு கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலான்ற பார்ப்பார். அதையும் தடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே வச்சு ஒரு கிராஸ் ரோட்ஸில் போட்டு பின் பண்ணி வின் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரேண்டி அட்டன் இந்த மேட்ச்சில் பன் கிக் போட முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கிங் ஆஃப் த ரிங் ஆகிட்டு பேச ஆரம்பிப்பார். நான் வந்து சம்மர்ஸ்லாம் இன்னைக்கு நடக்க போகிற சிஎம் பங்க் வர்சஸ் ஜான்சனா மேட்சில் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க கூட நான் மோத போகிறேன். நான் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு நான் மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து என்ன கோடி ரோட் செலிப்ரேஷன் நடக்கும். கோடி ரோட் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளே வர்சஸ் ரெக்கி ரோன் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்ச். இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருமே ஒரு பவர் ரெஸ்ல டாமினேட்டர்ஸில். அதனால் மேட்சை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ நல்லாவே கொண்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் ரீகா ரிப்ளே ரோப்ல கெட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ரிக்கி ராண்ட்ரிக்கிள் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிக்கி ராண்ட்ரிக்கிள் வந்து ரீகா ரிப்ளே என்னதான் மூவ்மெண்ட் போட முயற்சி பண்ணுவாங்க. ரிக்கி ராண்ட்ரிக்கிள் பவரான பயங்கரமான டாமினேட்டான ரெஸ்லர் நிரூபிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கடுப்பான ரீகா ரிப்ளே தாம் கட்டிட்டு வந்துட்டு இருந்த பெல்ட்டை எடுத்து அதை எடுத்து ரிக்கி ராண்ட்ரிக்கிளை போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. வெளுத்தது தாங்கம் வலி தாங்கம் உள்ற விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ரிக்கி ராண்ட்ரிக்கிளுக்கு சப்போர்ட் பண்ணி ராக்ஸ்னி வருவாங்க. அப்பயும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது ரீகா ரிப்ளே. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீக்ல கன்ஃபார்ம் பண்ண கேரன் கிராஷ் வர்சஸ் செமிசைன் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச். செமிசைன் வந்து இந்த சவுதி அரேபியானாலே அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் போல. அவர் சவுதி அரேபியாவில் உள்ள அரபர்கள் உள்ள ஒரு மாதிரியே போட்டு வந்தார். அவர் அவங்களோட ரிலிஜியனை வந்து வெளிப்படுத்தும் விதமாக போட்டு வந்தார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேரன் கிராஷ் வர்சஸ் செமிசைன். இந்த மேட்ச் செமிசைனை வந்து ஒரு அதாவது அந்த லோக்கல் பீப்புளில் வந்து செமிசைன் அதாவது ஒரு முஸ்லீம் பீப்புள் அதுக்காக ஒரு மேட்ச் வைக்கிறதுக்காக வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மேட்சை முழுக்க செமிசைனோட பர்ஃபார்மன்ஸ் ஜெயிக்க போகிறான்றது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தான் கேரன் கிராஷ் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே அது கேரன் கிராஷ் மேட்ச் விளையாண்டா. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் கேரன் கிராஷ் விளையாண்ட அந்த மேட்ச்சில் வந்து செமிசைன் தான் ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சதுனால செமிசைன் அதே போல் ஜெயிச்சிட்டாரு. செமிசைன் வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா அடுத்ததா வந்து ஜேக்கப் ஃபேக்டோ வர்சஸ் அதுக்கப்புறம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சோலோ சிக்கா இவங்க ரெண்டு பேருக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக கொண்டு போனாங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜேக்கப் ஃபேக்டும் சோலோ சிக்காவும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜேக்கப் ஃபேக்டோ தன்னோட டாமினேட்டை காமிக்க போகிற நேரத்தில் என்ன நடந்துச்சு சோலோ சிக்கா வந்து ஜேக்கப் ஃபேக்டோ சூப்ளெக்ஸ் கீ போட்டு அப்படியே ஆடி காமிப்பார். அது திருப்பி எந்திரிச்சு ஒரு சூப்ளெக்ஸ் வைப்பார் ஜேக்கப் ஃபேக்டோ. இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு ஒரு கட்டத்தில் ஜேக்கப் ஃபேக்டோ ஜெயிக்க போகிற நேரத்தில் ஜேக்கப் ஃபேக்டோ அட்டாக் பண்ண டாமா லாங்கோ வந்தார். கிட்டத்தட்ட சர்வே சீரிஸ்க்கு அப்புறம் போன டாமா லாங்கோ இப்போ தான் வந்தார். வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டாமா லாங்கோவையும் தெரிஞ்சு எஸ்கேப் ஜேக்கப் ஃபேக்டோ. அதுக்கப்புறம் ஜேடி மேத்யூ வருவார். ஜேடி மேத்யூ டாமா லாங்கோவையும் போட்டு ஜேக்கப் ஃபேக்டோ அப்படியே அங்கேருந்து டாப் ரோப்லேருந்து டைவ் அடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் படுக்க வைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபேக்டோ வந்து சோலோ சிக்காவை அடிச்சு போட்டு சோலோ சிக்காவுக்கு தன்னோட ஃபினிஷரை போட்டு பின் பண்ணுவார். பின் பண்ண போகிற நேரத்தில் ஒருத்தர் வந்து ஜேக்கப் ஃபேக்டோ வெளில இழுத்து போடுவார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா
ஹிக்குலியோ பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். அவர் வரப்போறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சில வாரமாக ஸ்மாக் டவுனில் டார்கஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டுட்டு இருந்தது. அந்த மேட்ச்சில் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹிக்குலியோ அவர் சோலோ சிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாக்கா ஃபேக்டோவை போட்டு தூக்கி கமெண்ட் டேபிள் அடித்து அதுக்கப்புறம் உள்ளே தள்ளி விட்டு சோலோ சிக்கா தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டார். ஜாக்கா ஃபேக்டோக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தோல்வியான்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்கா ஒரு பெரிய டீமை கட்டமைக்கிறார். ஜாக்கா ஃபேக்டோ அந்த டீமை விட்டு வெளில வந்து தனியாக ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லராக மாறி இருக்காரு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணி நியூ யூஎஸ் சாம்பியன் ஆகிட்டாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்கா ஒரு படையை வச்சு எப்போ ஆகிட்டாரு. அவர் ஒரு டீம் லீடராக மாறிட்டார். அவருக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஜாக்கா ஃபேக்டோ தனியாக இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் மாதிரி குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் நடந்துச்சு. அந்த ஃபைனல் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கா வர்சஸ் ஜேட். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப குயிக்காக முடிஞ்ச மேட்ச் மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா டைமுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஜேட் வின் பண்ணாங்க. ஆனால் அதே டயத்தில் வந்து ஜேடோட முதுகும் கீழே பட்டு இருந்துச்சு. அது என்ன கான்ட்ரவர்சி வரப்போகுதுன்றது நம்ம அடுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு வந்து போன வருஷம் அதாவது லாஸ்ட் இயரில் வந்து எப்படி கந்தர் வர்சஸ் ராண்டி ஆர்டன் கிங் ஆஃப் த ரிங்கில் கொலர்படி நடந்துச்சு, அதே போல் தான் இந்த வாட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் சிஎம் பங்க் வர்சஸ் ஜான் சீனா. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்ச். ஜான் சீனாவுக்கு சிஎம் பங்க் வந்து ஏஜலி போடுற மாதிரி மூமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அவங்களோட ஒய்ஃப் போடுற மூமெண்ட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வின்டேஜ் மேட்ச் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மேட்ச் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஜான்சன் சப்மிஷன் மூவ் போட சிஎம் பங்க் அந்த எஸ்கேப் ஆல், அதுக்கப்புறம் ஜான்சனா ஏஐ போட சிஎம் பங்க் பின்ன கிக் அவுட் பண்ண. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜான்சனா சிஎம் பங்குக்கு ஜான்சனா அவங்க மாறி மாறி சப்மிஷன் மூவ் போட. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட அட்டாக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது ஏஐ போடுவார் ஜான்சனா, அதுலேயே வந்து பின்ன கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் டாப் ரோப்லேருந்து சிஎம் குதிக்க வின்டேஜில் எப்படி ஜான்சன் அப்படியே அழக்க குதிக்கிறவங்க பிடிச்சி தூக்கி எச்சு ஒரு ஏஐ போடுவாரா, அதே போல் இதுலேயும் போட்டார். 3வது ஏஐ போட்டார். 3வது ஏஐயும் கிக் அவுட் பண்ணிடுவார் சிஎம் பங்கு. இதை பார்த்து கடுப்பான ஜான்சனா பெல்ட் எடுத்து அடிச்சு முடிச்சிடலான்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ரெஃப்ரி பார்த்தோன்னே ஆடியன்ஸ்லாம் வேண்டாம்னு சொன்னோன்னே தூக்கி போட்டுருவாரு. பெல்ட்டை தூக்கி போட்டுனே அந்த கேப்பில் சிஎம் பங்கு வந்து உஷாராவி ஜான்சனாக்கு ஒரு ஜிடிஎஸ் போட்டு பின் பண்ணி பார்ப்பார். ஜான்சனா கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு அப்படியே என்ட்ரன்ஸை பார்ப்பாரு. அந்த இடத்துல செத் ரோலின்ஸோட மியூசிக் வரும். செத் ரோலின்ஸ், பேரன் பேக்கர், பால் கியூபன், அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் எல்லாருமே வருவாங்க. இவங்க கேஷ் இன் பண்ணலான்ட்டு வர மாதிரி வருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செத் ரோலின்ஸ் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா பெர்சன்டேஜையும் பேரன் பேக்கரையும் உள்ளே அனுப்பி சிஎம் பங்கு அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். சிஎம் பங்கு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சிஎம் பங்கு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி இவங்களெல்லாம் விட்டு வெளில தள்ளி விட்டு அடிச்சு வெளில தள்ளிட்டு நிற்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பெர்சன்டேஜும் பேரன் பேக்கர் சேர்த்து சிஎம் பங்கை இழுத்து பிடிச்சி வெளில தள்ளி கமெண்ட் டேபிள் அடிச்சு போட்டுருவாங்க. அடிச்சு போட்டோன்னே இதுதான்டா சந்தர்ப்பம் செத் ரோலின்ஸ் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ஜான்சனை முடிச்சு பின் பண்ணி நியூ சாம்பியன் ஆயிடலாம், கேஷ் இன் பண்ணிடலாம்னு நினைப்பாரு. அந்த இடத்துல ரெஃப்ரி வர சொல்லுவார். ரெஃப்ரி வந்தோடனே ரெஃப்ரி விடுறத பார்த்தா ஜான்சன் என்னடா எனக்கு பின் பண்ண போறியான்னு ரெஃப்ரியை ஒரு தள்ளி அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸை போய் ரிங்குள்ளே போய் முறைச்சோடனே 2 பேருக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சியாகவும் நான் தாண்டா கேஷ் இன் பண்ணுறேன், நீ உனக்கு கேஷ் இன் பண்ணது நேரில் ஊர்றா நீ பெட்டி தூக்கிட்டு அப்படின்னு ஜான்சனா சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வரும். அதுக்கப்புறம் கடுப்பான ஜான்சனா அப்படியே வந்து ஒரு ஏஐ போட்டு விடுவார் செத் ரோலின்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பென்டா வருவார். பென்டா வந்தோடனே பேரன் பேக்கர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அவரு போய் பென்டாவை அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து செமிஜெயின் வந்து பேரன் பேக்கரை அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸோட மூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா பிரசன்ட் சுனாமி போட ஒருவர் யாருங்க சிஎம் பங்கு அதுலேருந்து எஸ்கேப் பண்ணோடனே அதுலேருந்து ஏஐ தூக்கி போட்டுருவார் ஜான்சன் பிரசன்ட் வெளில போய்ட்டு. அதுக்கப்புறம் ஜான்சன் சிஎம் ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணி ஜான்சனை வந்து வில்லத்தனத்தை காமிக்கலாம், லோ ப்ளோ போடலான்னு நினைப்பாரு. அதை பார்த்து உஷாரான சிஎம் பங்கு அப்படியே ஜான்சனுக்கு ஒரு ஜிடிஎஸை போடுவார். அதை பின் பண்ணி பார்ப்பாரு. அப்பயுமே முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் செத் ரோலின்ஸ் உள்ள வந்து பிரீஃப் கேஸால் சிஎம் பங்கு அடித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாம்பை போடுவார். இதை பார்த்து ஜான்சனை செத் ரோலின்ஸ் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி வின் பண்ணி சாம்பியனோட எஸ்கேப் ஆகி போயிடுவார். கேஷ் இன் பண்ண வந்த செத் ரோலின்ஸ் மொக்க வாங்கியிருப்பார். இதுதான் இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ல நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.